வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்வீட். ஆமாங்க, எல்லாருக்குமே பிடித்த பாயசம், அதுவும் சேமியா ஜவ்வரிசி பாயசம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? எல்லாருக்குமே தெரியுங்க, ஆனாலும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக செஞ்சுருக்கோங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 2 கேரட் எடுத்துருக்குங்க. கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவிட்டுங்க. கடாய் வச்சுருக்கேங்க. நெய் ஊற்றிட்டுங்க. இப்போது துருவின கேரட்டை நெய்யில் சேர்த்துடலாம். கேரட்டை வதக்கலாம். ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்முடைய மதுரை மலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்படி கீழே பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க. இப்போ கேரட் வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துடலாம். ஓகேங்க, உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக தேவைங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் அந்தளவுக்கு முக்கியமானது. ஓகேங்க, இப்போ கொதிக்கிற தண்ணியை சேமியாவில் சேர்த்துடலாம். இந்த சேமியா பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்கணுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம வீட்டு பெரியவங்களோ குட்டீஸோ ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க. சேமியா ஓரளவு வெந்துருச்சுங்க. இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை ஏற்கனவே 1 ஹவர் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சு வைக்கும்போது சீக்கிரம் வந்துடுங்க, அதே நேரம் குலையாதுங்க. இந்த காம்பினேஷனில் பாயசம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜவ்வரிசி வேகட்டுங்க. மூடி வச்சு வேக விடலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுங்க. இந்த பாயசம் நம்ம குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்குங்க. ஏன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஜவ்வரிசி பாதியில் வெந்துருச்சுங்க. தெரியுதுங்களா? வெந்துருச்சுங்க. நம்ம ஏற்கனவே கேரட்டை துருவி வதக்கி வச்சுருக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்க்கும் போது பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பொதுவாக சேமியா ஜவ்வரிசி பாயசம் வெள்ளை கலரில் இருக்குங்க. இதை பசங்க விரும்பாது. அதே நேரம் நம்ம கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குட்டீஸ்க்கு பிடித்தமான ஃபுட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே கலந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மூடி வைக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பாயசம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour போதுங்க. அரை மணி நேரத்தில் சூப்பரான டேஸ்டியான பாயசம் ரெடி பண்ணிடலாம். இனிப்பு விரும்பி கேட்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இப்போது பால் கெட்டியாக காய்ச்சினது இதை சேர்த்துருக்குங்க. 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாலை நல்ல கெட்டியாக காய்ச்சி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டாலும் பாயசம் டேஸ்ட் மாறிடுங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிடுங்க. நீங்கள் முதல்லையே பால் சேர்த்துட்டிங்கன்னா பாயாசத்தில் பால் திரியறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், தெரியாதுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விடலாம். நீங்கள் பாயசத்தை டம்ளரில் ஊற்றி குடிக்கிறத விட இலையில் போட்டு அப்பளத்தை நொறுக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அரை கப்பலுங்க. சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இலையில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்க்கும்போது பாயசம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகுங்க. நாம் சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக பயன்படுத்தோம்னா நம்முடைய ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாயசத்தில் சர்க்கரை பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஆக 1 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுதுங்க. பொடி பண்ணியிருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
சின்ன குறிப்புங்க, பாசிப்பருப்பு பாயசத்துக்கு சுக்குத்தூள் சேர்க்கலாங்க. இதுக்கு சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் மாறிடுங்க. ஏலக்காத்தூள் மட்டும் போதுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்முடைய ஜவ்வரிசி சேமியா பாயசம் லைட் எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ அதுக்கு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு நட்ஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கணுங்க. தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. வறுப்பட்டுச்சுங்க. இப்போது துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வதங்கிடுச்சுங்க. உங்கள் குட்டீஸ் அதிகம் விரும்பினாங்கன்னா நீங்கள் அதிகமான நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. பாதாம், அப்புறம் வெள்ளரி விதை, பிஸ்தா, காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. பாயசம் ஓரளவு கெட்டியாக வந்துருச்சுங்க. திக்னஸ் சரியாக இருக்குங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. சேர்த்துட்டோங்க. இப்போ நாம் பாயசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்துட்டோங்க. நம்ம பாயசம் நல்ல வாசனையாக அப்படி கமன் மணமாக இருக்குங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பாயசம் வச்சு கொடுக்கும்போது லஞ்ச் நல்லா திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மூடி வச்சு கொதிக்கொள்ளலாம். நாம் இதில் கலருக்காக எந்த கெமிக்கல் சேர்க்கலாங்க. அதே நேரம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராக பண்ணியிருக்குங்க. பாயசம் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. நீங்கள் உங்கள் குட்டீஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு மிஞ்சாதுங்க. எல்லாமே கலியாருங்க. இப்படி பாயசம் பண்ணி அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.